டிஸ்கஷன் வைப்போம், டிபேட் வைப்போம். எங்க அக்கா கார்த்திக் காட்ட பேசி ஜெயிச்சடா, அப்புறம் பேச முடியாது. வா, நான் விஜய் கிடைக்கிறேன், தாவேக்கா அணில் குச்சி விஜய் கிடைக்கிறேன். எங்க தங்கச்சி எங்க அக்கா கார்த்திக் காட்ட வாயினா உலக வாய் ஊர்வாய். நாளைக்கு வர உங்களுக்கு இன்னைக்கு இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க, ஹலோ 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 அப்படி இருப்பாங்க. நீ வா, தேர்தல் களத்துல உன்னை வச்சு செய்ய காத்துக்கோ, வச்சு செய்ய. சினிமாவில் நடிப்பாரா சிஎம் ஆயிடுவானா? அப்புறம் என்னடா இந்த நேரத்துல உண்மையான நேர்மையான அரசியல்? சினிமாவில் நடிப்பதை நடிக்க சிஎம் கூடாதா? ஆகலாம், மக்களுக்காக உழை. அஜித் குமார் ஒரு நடிகர் இருக்காரு, இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது. சென்னை வெள்ளத்தில் தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய தல அஜித். ஐ அம் ப்ரவுட் அஜித் ஃபேன், அது மாற்றுறது இல்ல. அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு. உள்ளவன் ஃபவுண்டேஷன் வச்சு கார்த்திக் என்ற ஒரு நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறாரு. சத்யராஜ் மாற்றுத்திறன் உண்டு, ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழர்களுக்கு தொப்புள் கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ். அப்படி எத்தனை பேர் எனக்கு 15,000 மாசம் போதும், நான் நடிக்கிற காசை எல்லாம் மக்களுக்காக கொடுக்குற ஆட்டோ தானி டெய்லரிங் மிஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்கிற கேபிஐ பாலாவுடைய காலக்கல்வி தண்ணி குடிச்சாலும் நீங்க எல்லாம் கோடி அது கேரியர் உச்சத்தை என்னத்தை உச்சத்தை கேரியர் டிவன் பாக்ஸோட உச்சம். 1952 இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில்களை கூப்பிட்டு நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது, உதவி செய்யுங்கள் என்று மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் நேரு கேட்கிறாரு. திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் நகையின் விலை 80 ரூபாய். எவ்வளவு கொடுத்தாரு? 75,000 ரூபாய். இன்றைக்கு அந்த மதிப்பின் தொகை 83 கோடி ரூபாய். 83 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த எம்ஜிஆர் எங்க? ஈழத்தமிழர் நிவாரணத்துக்கு 500 ரூபாய் கொடுத்த இந்த விஜய் எங்க? எம்ஜிஆர் ஒப்பிட முடியுமா? நம்ம பேசுறது உண்மைகள் தான், வானமே மழை கூட்டி நம்மள ஆதரிக்குது. சத்தியம் பேசுகிறோம், அதை சத்தமாக பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், அதை உறக்க பேசுகிறோம், அதை உறுதியாக பேசுகிறோம்.